கொஞ்சம் கூட சரியில்லை பசங்களா. கேட் தனியா படுத்து தூங்க அதுக்கு ஒரு பெட் வேணுங்கிறது என்னோட கவனத்துக்கு வந்தது. ஆனா எதுக்கு? அது எங்க வேணாலும் தூங்குமே. ஆமாமா, அது எங்க வேணாலும் தூங்கும். ஒரு ஆணி படுக்க போட்டா கூட அதுலயும் படுத்து தூங்கும். இதோ நான் ஒரு ஆணி படுக்கையே கொண்டு வந்துறேன். என் மனசுல இன்னும் கொஞ்சம் பிராக்டிகலா ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கேட் பெட்டா? இருங்க, மிஸ்டர் கேட் தூங்குறதுக்கு சாஃப்ட்டா ஏதாவது வேணும். இதோ இங்க பாத்தியா மிஸ்டர் கேட்? அதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இந்த பிளாங்கெட் எங்க எடுத்த? உன்னோட கபோர்டுக்கு பின்னால இங்க கை வைக்காத மில்லி சீரியஸா சொல்றேன்னு எழுதி இருந்துச்சு. அந்த ஷெல்ஃப்க்கு மேல இருந்த ஷூ பாக்ஸ்க்குள்ள இந்த பிளாங்கெட் இருந்துச்சு, எடுத்தேன். இந்த உன்னோட பாபா பிளாங்கெட். சமத்தா தூங்கணும் செல்லக்குட்டி. என் பிளாங்கெட்ட கொடுத்துரு. என்னோட கேட் தொந்தரவு பண்ணாம இருக்க மாட்டீங்களா? நீ கிண்டர் கார்டன் போக ஆரம்பிச்ச உடனே உன்னோட பாபா பிளாங்கெட்டை தூக்கி போட்டதா நினைச்சேன். நான் கிண்டர் கார்டன் ஆரம்பிச்ச உடனே இந்த பிளாங்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது இல்லாம நான் இருக்க மாட்டேன். இது உன் வயசுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல. இது எப்பவும் நான் தாங்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னால அதை வாஷ் பண்ணி போட்டா நல்லது. இதுக்கு ஈடு எதுவும் இல்ல. இதை எப்படி கேட்கணும்னு பூனைகளுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு. எனக்கு தெரியும். அதுக்கு அவனுடைய பிளாங்கெட் தான் வேணும். பாத்தீங்களா? ஒரு வழியா முடிஞ்சதுல சந்தோஷம். உன் கேட்டுக்கு இப்ப என்னதான் தேவையா சொல்லு. சாரி மிஸ்டர் கேட், உன்னோட பவுல ஃபில் அப் பண்ண மறந்துட்டேன். கிட்டிட்டா யான் பூனைகளுக்கு யான் ரொம்ப பிடிக்கும்ல. இந்த இப்ப நிறுத்திருச்சு. ஹலோ, ஆமா எனக்கு தெரியும். ஐம் சாரி சாரி சாரி, எனக்கு நல்லா தெரியுது. ஐம் வெரி சாரி. இந்த கலாட்டா இதோட முடிஞ்சது. நான் பெட் ஸ்டோருக்கு போய் இந்த பூனைக்கு புதுசா ஒரு வாய்ஸ் ஆக்டிவேட்டட் காலரை வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. மொரட்டு தன்னன்னா அது கண்டிக்கும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணா 9000 வோல்ட்ஸ் ஆகும். இது கேட்ட ப்ராடக்ட் TuneSouthIndia.com. நாம கேட்ட கரெக்ட் பண்ணா போதும், அதை குக் பண்ண வேண்டியது இல்ல. இதான் நமக்கு கிடைச்சது. உங்கள் செல்ல பிராணிகள் ஒழுங்காக வளர சரியானபடி காலர் கைடை தெரிந்து கொண்டு அதை முறையாக பயன்படுத்தவும். இப்போ இத கேட்ங்கற செட்டப்ல வச்சிட்டா அது போதும். நோ கிட்டி கேட், நீ இப்ப நடந்துக்கிற விதம் சரியில்லை. உன் பிஹேவியர் தப்பு. குவைட் ப்ளீஸ். அப்பதான் நீ குட் கிட்டி. பயங்கரமா ஷாக் அடிக்கிற கலர் கடிச்சா நல்லா இருக்கும். இருக்கான்னு பார்க்கலாமா?
கிட்டீஸ் கூட பேசும்போதுதான் நீ பேசணும். அதோட நான் சொல்றத ரிப்பீட் பண்றத நீ நிறுத்து. இப்படி சீரக்கூடாது. காதுல கேட்டுதா? சீரக்கூடாது. அப்பதான் நீ குட் கிட்டி. குழப்பம் பிடிச்ச பூனையே, இப்படி அசிங்கமா பேசுறதுக்கு உன் வாய சோப்பு போட்டு தள்ளிடுவாங்க. போராட்டத்தனமா நடந்துக்காத, கையெடு. ஓ ஓ ஓ, என்னோட பக்கரு கிட்டி ப்ரூஃப். உன்னால கழட்ட முடியாது, எனக்கு வேற வழி இல்ல. கேட்டியாத? அத ரிமூவ் பண்ண உன்னால முடியாது. என் பிளாங்கெட்டுக்கு பை பை சொல்லிரு. அத பத்தி நினைச்சு கூட பார்க்காத. சொன்னா கேளு, முதல்ல நிறுத்து. ஓ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த சவுண்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆ! நிறுத்து, கிச்சு கிச்சு முட்டாத. வளரும் பையனுக்கு குரட்டை விடுறது வீக்னஸ். என்ன? கூப், இப்பவே நான் ஸ்கூலுக்கு லேட்டு. அப்போ சரி, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். சீக்கிரம் போ, லேட் பண்ணாத. ஆ? வேக வேகமா சாப்பிடாத, நல்லா மென்னு சாப்பிடு. நீ ஏதாவது சொன்னியா? மெல்லி, நீ ஏதாவது சொன்னியான்னு உன்கிட்ட கேட்டேன். டாட், நீங்க ஏதாவது? வாயில புள்ள சாப்பாடை வச்சுக்கிட்டு பேசாத. ஓகே. ஓடாத, நடந்து போ. நீ இப்ப ஏதாவது சொன்னியா? வா. இப்படி கூன் போட்டு உட்காராத, நிமிந்து உட்காரு. நீ ஏதாவது சொல்ல வந்தியாக்கோ? முழிக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. என்ன? இந்த காலர். உன்னை அநேகமா பிரின்சிபல் ரூமுக்கு தான் அனுப்ப வேண்டி இருக்கும். எப்பவும் டீச்சர் சொல்றத கேட்கணும். அதுவும் அவங்க தன்னால முடியாத போது ஹையர் அத்தாரிட்டி கிட்ட விஷயத்தை கொண்டு போகும்போதும் கேட்கணும். இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன். ஆனாலாம் சொல்லக்கூடாது. இப்ப நீ மாட்டிக்கிட்ட. ஓகே, போதும், நிறுத்துங்க. இதையெல்லாம் தமாஷா நினைச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் சேர்த்து நான் வெளியே அனுப்பிடுவேன். அது சொன்னதுனால இதுதான் தப்பிச்சு ஓட சரியான நேரம். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் கோ. எப்படி ஃப்ரெண்ட்ஸுகளை பிடிக்கிறதுன்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். நீயா என் பிளாங்கெட் எடுக்குதான் இவ்வளவு பண்ணியா? வேல், முன்னால போ. அவனுக்கு இது வேணுமா? யாரும் குத்தி அடிக்கிறது, இது கொம்பன்ல குத்துறது. அற்புதம் அற்புதம். முட்டிக்கு கிழக்கரங்க உதவிடு. ரெண்டு பேரும் அற்புதமா சண்டை போடுறீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மாதிரி சண்டையை உங்களால மறக்கவே முடியாது. பிளாங்கெட் மரியாதை கொடு. என் பாபா பிளாங்கெட். இங்க என்னதான் நடக்குது? கேட் கழுத்துல இருந்த காலர என் கால்ல மாட்டி விட்டுருச்சு. என்ன? TuneSouthIndia.com. எனக்கு அடிபட்டுருச்சு. நான் என் ரூமுக்கு போறேன். ஓகே தானே? என்ன டாட்? அப்படி நினைக்கிறியா? இந்த பழைய காலர் மிஸ்டர் கேட், அந்த மட்டமான புது காலர் பேச்செல்லாம் நீ கேட்க வேண்டாம். இனிமேலும் அது உன் காதுக்குள்ள நோய் நோயின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஹேய், இனிமே நீ என்னோட பெட்ல படுத்துக்கலாம். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்ற மிஸ்டர் கேட், சரியா?
விலை அதிகமான காலர் கிடைக்க தகுதியான இடம் இதுதான். இங்க கிடந்தா யார் வேணாலும் என்ன கண்டுபிடிக்கலாம். பர்னிச்சர் எல்லாத்தையும் கடிக்க கூடாது. இது இந்த மாதிரி தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட இந்த மாதிரி சொரிய கூடாது, இன்ஃபெக்ஷன் வரலாம். அதத்தான் நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி லீக் பண்றத நிறுத்தணும். இது நிச்சயமா ஹைஜீன் இல்ல.